இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா how to join Samba client in Windows system. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா Samba ஆக்டிவ் டைரக்டரின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது, அது பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கிளைண்ட், எப்படி விண்டோஸ் கிளைண்ட்டை வந்து சர்வர் ஆக்ட் பண்ணுறது. நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்னொரு விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புட்டி லாகின் பண்ணி விண்டோஸ் சர்வர் வந்து கமாண்ட் ப்ரோமோட்டில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து விண்டோஸை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து நெட்வொர்க் வந்து சேம் நெட்வொர்க்காக இருக்கணும். விண்டோஸும் சர்வரும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.0.75 வந்து சர்வரோட ஐபி, கிளைண்டோட ஐபி வந்து 192.168.0.77 கிளைண்டோட ஐபி. ஸோ சேம் நெட்வொர்க்கில் இருக்கணும். அதே போல் ரெண்டுமே வந்து கரெக்டாக கம்யூனிகேட் ஆகணும், ரெண்டும் பிங்க் ஆகணும். அப்படின்னா வந்து சர்வர் கிளைண்ட்டாக ஈஸியாக ஆக்டிவேட் பண்ண முடியும். நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு புட்டி செஷன் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. மறுபடியும் நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து சர்வரில் இருந்து கிளைண்ட்டை பிங் பண்ணுறேன். 192.168.0.77 கிளைண்ட்டும் பிங்க் ஆகுது, சர்வரும் பிங்க் ஆகுது. ஸோ வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், விண்டோஸ் ஒன்றில் வந்து மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு சேஞ்சஸ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு இப்போ வந்து இந்த டொமைன் இருக்கிறதுல வந்து சர்வரோட டொமைன் நேமை தரணும். நேமை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மெயின் திங்ஸ் என்னென்னா டிஎன்எஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே போல் வந்து டொமைன் நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். தப்பாக கொடுத்தா இந்த மாதிரி எரர் அடிக்கும். ஒரு தடவை நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா என்எஸ் லுக்கப் போட்டோம்னா டிஎன்எஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதே போல் ஃபயர்வாலை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ஃபயர்வால் வந்து பிளாக்கில் இருக்குது பாருங்கள், எஸ்எஸ் வச்சு. நான் வந்து ஃபுல் ஃபயர்வாலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எனேபிள் பண்ணுறேன். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துக்குறோம். அப்பயுமே வந்து நம்ம இந்த ஏடிஎஸ் வந்து இஷ்யூ அடிக்குதுன்ற மாதிரி சொல்லுது. இந்த டிஎன்எஸ் நேம் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்குவோம். ஆனால் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சது வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட் மீ ட்ரை. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து வெறும் ஐடி தமிழன் .localன்றது ஃபுல் நேமு. நான் வந்து ஐடி தமிழ் மட்டும் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா வந்து அதோட டொமைன் வந்து எடுத்துக்குது. பட் இது என்ன இஷ்யூனா, இது வந்து கரெக்டாக ஜாயின் ஆகுது. என்னோடய கணிப்புப்படி இது வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் ஆகுது. என்ன ரீசன்னா, அது வந்து கேட்சி ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது. நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், டொமைன் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்க. டிஎன்எஸ் வந்து ப்ராப்பராக அசைன் ஆகிருக்கான்னு. ஓகே, டிஎன்எஸ் கேட் வேலை கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சர்வரில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்எஸ் லுக்கப் போட்டால் கரெக்டாக தான் வருது. ஓகே, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபயர்வால் செக் பண்ணி பாருங்கள். விண்டோஸில் ஏதோ ஃபயர்வால் கூட பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்குது இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது. ஓகே, இதுவும் ஆஃபில் தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோன்னா வந்து ஸ்மால் லெட்டரில் ட்ரை பண்ணுவோம். ஐடி தமிழன் .localன்றது வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுப்போம். ஐடி தமிழன்னு வந்து .localை விட்டு ஐடி தமிழன் மட்டும் கொடுப்போம். டொமைன் நேமை மட்டும் கொடுப்போம், ஃபுல் நேம் தராமல். ஓகே, இப்போ ஐடி தமிழன் .localன்றது எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ ஜாயின் ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வந்து அது நேம் இஷ்யூ தான். இப்போ வந்து கரெக்டாக கண்டிப்பாக ஜாயின் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டொமைன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த டொமைன் யூஸராக லாகின் பண்ண முடியும். இப்போ ரீஸ்டார்ட்டுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அது ரீஸ்டார்ட் ஆகி வந்துடும்.
ரீஸ்டார்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பா சர்வரில் போயிட்டு நம்ம இது ஒரு கிளைண்ட் யூஸர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த யூஸரை வந்து இதில் ட்ரை பண்ணுவோம், லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். 2 செகண்டு இது வந்து வெளியில் வந்துடும். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டிலீட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டொமைன் நேம் டைப் பண்ணணும். ஐடி தமிழ்ன்றது டொமைன் நேம், ஸ்லாஷு அந்த யூஸர் நம்ம வந்து சர்வரில் என்ன யூஸர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த யூஸர் நேம் கொடுக்கணும். ஐடி தமிழன் யூஸர் 2ன்னு கொடுத்துருக்கோம். அது யூஸர் 2 வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதோட பாஸ்வேர்டு டைப் பண்ணி இப்போ லாகின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாகின் ஆகும். ஏன்னா டொமைனை வந்து ஆல்ரெடி ஜாயின் ஆகிடுச்சு. இது வந்து சும்மா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஏன்னா இன்சியலாக வந்து அந்த யூஸருக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து டெஸ்க்டாப் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். ப்ரிப்பேரிங் த யுவர் டீட்டெயில்ஸ்னு வருது பார்த்திங்களா. ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த யூஸர் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த யூஸர் மட்டும் லாகின் ஆகும். இதே போல் ஐடி தமிழன் யூஸர் 1ன்றது நான் ஆல்ரெடி ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பட் அதனால் டிசபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதெல்லாம் லாகின் பண்ண முடியாது. அதே உங்களுக்கு எப்படின்னு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஐடி தமிழன் யூஸர் 2ன்றது இருக்கா, இப்போ நான் லாக்அப் பண்ணுறேன். மறுபடியும் இந்த ஐடி தமிழன் யூஸர் 1ன்றதை நம்ம ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா லாகின் ஆகாது. என்ன ரீசன்னா அது வந்து டிசபிள் இருக்கும். பர்டிகுலராக எந்த சிஸ்டத்துக்கு எந்த யூஸர் வேணும் நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக லாகின் ஆகுது. ரீசன் பார்த்திங்கன்னா டிசபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து சர்வரில் போய்ட்டு அந்த யூஸரை வந்து எனேபிள் பண்ணி விடணும். அதுக்கு கமாண்டை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கமாண்டை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா யூஸர் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, பார்த்திங்கன்னா வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இதாங்க சாம்பா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரி டொமைனாக வந்து கிளைண்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்றது இதுதான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐடி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.